திண்டுக்கல் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 2604 வழக்குகளுக்கு தீர்வு. சனிக்கிழமை மாலை 4:30 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உத்தரவின்படி திண்டுக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் மற்றும் அனைத்து தாலுகா நீதிமன்றங்களிலும் தேசிய மக்கள் நீதிமன்றம் என்ற லோக் அதாலத் நடைபெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் முதன்மை மாவட்ட நீதிபதி மற்றும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவருமான முத்துசாரதா தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதும் 14 அமர்வுகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. அந்த அமர்வுகளின் மூலம் மாவட்டம் முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்து வருகின்ற காசோலை தொடர்பான வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து, சமரசம் செய்யக்கூடிய குற்றவியல் வழக்கு, விவாகரத்து தவிர்த்த குடும்ப பிரச்சனைகள், தொழிலாளர் நலம், விற்பனை வரி, வருமான வரி, சொத்து வரி உள்ளிட்ட வழக்குகள் மற்றும் முன் வழக்குகள் என மொத்தம் 2604 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டன. மேலும் இதன் மூலம் பாதிக்கப்பட்ட தரப்பினர்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டிய மொத்த தொகை 13,87,10,595 ரூபாய் ஆகும். இந்த மக்கள் நீதிமன்றத்தில் வாகன விபத்தில் இறந்தவரின் குடும்பத்திற்கு 27 லட்சத்திற்குரிய காசோலை உடனடியாக வழங்கப்பட்டது. இந்த மக்கள் நீதிமன்றத்தில் போக்சோ நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன், மகிழா நீதிமன்ற நீதிபதி சரண், ரங்கராஜ், முதன்மை உரிமையியல் நீதிபதி உள்ளிட்ட நீதிபதிகள் கலந்து கொண்டனர்.